அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் ஆற விளக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட செல்ல குட்டீஸ் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரோட குடும்பத்திலையும் விநாயகர் எல்லா செல்வத்தையும் வழங்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். தங்கச்சிமா, கஷ்டமா இருக்கோ? என்னாலதான்ல, நீ பாட்டுக்கு அங்க ஒரு ரூம்ல அடைஞ்சிருந்திருப்ப. ஒன்னு நான் வெளியில கொண்டு வந்துட்டேன். அண்ணே, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தான் இந்த ஏர்போர்ட் பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கு. நீ வேணும்னா ஒரு மூலையில போய் அடைஞ்சுக்கிறியா? அப்படியே உட்காந்து இன்னும் கொஞ்ச நாள் அழுதுட்டே இரு. அண்ணே, என்ன அண்ணே, உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் எதையும் சாதிக்க முடியாது. என்ன அழுக்கு அப்படி முட்டிட்டு வருதோ? இவ்வளவு பெரிய பிசினஸ், இதுக்கு அடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உனக்கு? தெரிஞ்சிருந்தா இப்படி அழுதுட்டே இருக்க மாட்டேன். இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வர்றதுக்கு ஆதி எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? தெரியாது. அவனோட எஃபோர்ட் தெரிஞ்சிருந்தா இப்படி நின்று அழுதுட்டு இருக்க மாட்டேன். என்னவோ ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்க மாதிரி பேசுவீங்களே, எங்க இப்ப பேசு. நீங்க வீக்னஸ் வீக்னஸ் வீக்னஸ்னு நீங்களே ஏதோ ஒரு விதத்துல காமிச்சிட்டு தான் இருக்கீங்க. பழிய மட்டும் ஒரேடியா பசங்க மேல போட்டுருவீங்கல்ல. என்னம்மா உங்க நியாயம்? இப்ப பாக்க இப்படி சமத்து பிள்ளை மாதிரி இருக்கியா? உன் அழுகையை ஸ்டாப் பண்றதுக்கே இவ்வளவு பேச வேண்டியது இருக்கு. ஆதியோட ஃப்ரெண்டா உனக்கு ஒரு நல்ல அண்ணனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த சொசைட்டில எப்பவுமே நீ வீக்னஸ், எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு அப்படின்னு என்னைக்கு உன்னோட நெகட்டிவ் சைட இன்னொருத்தட்ட சொல்றியோ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு. ஒரு பொண்ணா கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். இந்த சொசைட்டில மேல வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு நீ தான் உன்னை போல்டா காமிச்சுக்கணும். அப்பதான் யாரும் உன்னை நெருங்க முடியாது. இங்க பாரு, அதுக்குன்னு பசங்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல. உனக்கு பிடிச்ச மாதிரியே இங்க இருக்கலாம். ஆனா உன்னோட பார்வை ஒருத்தனை அங்க நிக்க வைக்கணும், பக்கத்துல இல்ல. குட் மார்னிங் மேடம்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்னு பக்கத்துல நிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்க கூடாது. என்ன இந்த மாதிரி எல்லாம் அண்ணன் பேசுறேன்னு உனக்கு என்னவோ தோணுதுல்ல? பேசிதான் ஆகணும். ஏன்னா என் நண்பனுக்காக இவ்வளவு நாள் அவன் கூட இருந்தான். எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் அவன்கிட்ட பேச தேவையில்லை. டெத்துங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனாலும் நம்ம எல்லாரும் அதை கடந்து தானே ஆகணும். இன்னைக்கு ஆதினா நாளைக்கு நான், இது உண்மைதானே? அண்ணே, மித்ரன் இறந்ததையே என்னால ஃபேஸ் பண்ண முடியல. அடுத்து நீங்க வேற என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? பொறுமை, அதுதான் அக்செப்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல வரேன். பொண்ணுங்க லைஃப்ல பசங்க இம்பார்ட்டன்ட் தான். அதுக்காக அவங்க இல்லாமலாம் வாழ முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. எவ்வளவு பொண்ணுங்க ஹஸ்பண்ட் இருந்தும் தனியா குழந்தைங்களையும் வளர்த்துட்டு அவங்களையும் பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? அப்படி இருக்கும்போது உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், உனக்கு எதுனாலும் நாங்க இருக்கோம். அந்த நம்பிக்கையோட நீ தான் போராடணும். உனக்கு பதிலா நாங்க போராட முடியாது. இன்னைக்கு போற இடத்துல கூட என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் யார் வேணாலும் பார்க்கலாம். கழுகு பார்வை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நீ தான் ஒண்ணு பாதுகாத்துக்கணும். உன்னோட பார்வை நான் சொன்ன மாதிரி தீயா இருக்கணும். தங்கச்சிமா, என்னோட வார்த்தை ஏதாவது ஒன்னு ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. இல்லனே, இப்பதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஆதி இல்லாத இங்க நான் எப்படி வெளியில வர்றதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு. எங்க 4 பேர் என்ன குறை சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த 4 பேரை எப்படி கடந்து வரலான்னு புரிஞ்சுக்கிட்டேன். சொல்ல போனா என் ஹஸ்பண்டுக்கு உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். நம்பிக்கையா இரு, எதுனாலும் இந்த அண்ணன் நிற்பான். ஓகேவா? தேங்க்ஸ்ண்ணே. எனக்கும் நல்லாவே புரியுதுமா. ஆதியோட இடத்த யாராலையும் ஃபில் பண்ண முடியாதுதான். ஆனா நம்பி இரு, ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். ஆதி அவ்வளவு சீக்கிரமா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிருப்பான்னு என்னாலையும் நம்ப முடியல. ஆனா எதுவும் யோசிக்கவும் முடியல. எனிவே, நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கிளம்பு. தங்கச்சிமா, என்ன மன்னிச்சிரு. இந்த நிலைமையில உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது தப்புன்னு தெரியுது. ஆனா எனக்குமே வேற வழி தெரியல. நீ மங்கையாய் பிறந்திடவே ஒரு மாதவம் செய்தாயோ, கோடி கனவுகளோடு பிடித்திட பிறந்தாயோ. பருவ மாறிய பின்னாலே மாலை சூடிய பெண்ணானாய், உன் கனவுகள் கலைந்தது காணலீர் போலே. இந்த உலகை ஆள பெண்ணே ஓடிவா.
என்ன அண்ணி இது கொஸ்டின்? வாங்க வாங்க. சார் தான் இப்ப பெரிய ஆளாயிட்டீங்களே. அண்ணி இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் எப்பயாச்சும் உங்ககிட்ட சொன்னேன்னா பெரிய ஆள் ஆயிட்டேன்னு? பின்ன என்ன, ஒரு பொண்ணு வந்ததுல இருந்து தான் என் பக்கம் திரும்புறதே இல்லையே. சாரி அண்ணி, கொஞ்சம் வேலை பிஸி. அது மட்டும் இல்லாம இந்த சந்தியா எப்போவோ அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கணும்னு நினைக்கிறா. ஏய் நல்ல விஷயம் தானே. அப்போ அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருச்சு, ஈஸியா கரெக்ட் பண்ணிட்டே. நானும் என்னடா இவன் என்ன அமைதியாவே இருக்கானேன்னு பார்த்தேன். விவரமா தான் இருந்திருக்க. நீங்க வேற சும்மா இருங்க அண்ணி. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்லாம் எனக்கு தெரியல. இன்னும் அவ ஓகேன்னு சொல்லல. வாயை திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா நேத்து என்ன பண்ணான்னா, 2 பேரும் காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். எதாச்சியா நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரும்போது என்னோட காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. மக்கு மக்கு, இதுல இருந்து உனக்கு தெரிய வேணாம் அவளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு. பிடிக்காத ஒரு பையன் குடிச்ச காஃபிய எவளாச்சும் குடிப்பாளா? அது சரி. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அண்ணி. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பேசாம செயல்ல இறங்கிரு. ம் என்ன அண்ணி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மக்கு மக்கு, இங்க வா. ஐயோ அண்ணி, எதுக்கு நீ இந்த தேவையில்லாத வேலை? லூசு லூசு, இப்படியே இரு. லாஸ்ட் டைம்ல உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் போவா. எதுக்கு? ஏன் இப்படி அபசகுனமா பேசிட்டு இருக்கீங்க? அவதான் என் லைஃப்னு நான் முடிவே பண்ணிட்டேன். இனிமே யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. முடிவு பண்ணிட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். லூசு, நான் சொல்றதை கேளு. அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தனா அவளும் அக்செப்ட் பண்ணுவா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், அவாய்ட் பண்ணுவா. அதை வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக் தான், இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிடணும். பெரிய ஆளாதான் இருக்கீங்க. பாவம் பார்த்து ஐடியா சொல்லி தந்தா என்னையே கலாய்க்கிறல்ல. பெரிய ஐடியா. நீங்க சொல்ற ஐடியா கிட்டா எனக்கே பயமா இருக்கு. பைத்தியக்காரா, ஆம்பளை பிள்ளை இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. என்னவோ சொல்றீங்க. ஏதாவது அவ தப்பா நினைக்காம இருந்தா சரிதான். ட்ரை பண்ணி பாக்குறேன். டேய், வேற உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். சொல்லுங்க நீ, என்ன விஷயம்? அந்த கருப்பு பொண்ணு இருக்கலாம், 10 நாளிலே வீட்டுக்கு போயிருவேன் தானே அன்னைக்கு நம்ம கிட்ட சொன்னா. ஆனா இன்னைக்கு வந்து 20 நாள் ஆகுது, இன்னுமே கிளம்பாம அங்கதாண்டா உட்காந்துட்டு இருக்கா. வீட்டை விட்டு போறதுக்குள்ள எந்த ஐடியாவும் அவளுக்கு இல்ல போல. இங்கே டேர போடலாம்னு நினைக்கடாவா. இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்ன? தெரியல நீ, அதெல்லாம் எனக்கு தெரியல. அவகிட்ட நான் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. ஓ அப்படியா? எனக்கு ஒன்றும் சரியா படலடா. கொஞ்ச நாளாவே நடக்கிறதெல்லாம் ஒரு வித்தியாசமாட்டே இருக்கு. என்னதோ தப்பு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கேன். அது மட்டும் உள் மனசுக்கு தோணுது. எதை வச்சு சொல்றீங்க? இதனால இப்படிலாம் உங்களுக்கு டவுட் வந்துருக்கு? டேய் லூசு, காலையில 7 மணிக்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வரா. அது மட்டும் இல்லாம கையில ஒரு லேப்டாப்பையும் தூக்கிட்டு போறா. எங்க போறா வரான்னு ஒண்ணுமே தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம மாமாவும் கொஞ்ச நாளாட்டே வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு. அவரு வரும்போது நிறைய நாளா அவரு கூடயும் இவ வாரா. எனக்கு என்னவோ இதுலதான் சந்தேகமா இருக்கு. இது 2 பேரும் சேர்ந்து எங்க போறாங்கன்னு. நீ உங்க அப்பா கிட்ட பொறுமையா கேளு. கேட்டு என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லு, சரியா? இதுல என்னன்னு சந்தேகப்படுறதுக்கு இருக்கு? அவரும் ஏதாவது வேலை விஷயமா வெளியில போயிருப்பாரு. வரும்போது இவ்வளவு கூட்டிட்டு வருவாரா இருக்கும். இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்க கொல்லி கண்ணை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம அவ எதுக்கு வீட்லயே இருக்கணும்னு ஏதாவது வேலைக்கு போவாளா இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா அப்பா கிட்ட போய் கேட்க முடியும்? இதெல்லாம் போய் கேட்டா என்ன ஒரு தப்பாதான் நினைப்பாரு. அதுவும் சரிதான். நீ போய் ஏதோ அவளை கேட்க போய் அவன் மேல உனக்கு ஏதோ பாசம் இருக்குன்னு தப்பா நினைச்சுக்க போறாரு. சரி சரி, நான் வேற யார்கிட்டயாவது கேட்டு உனக்கு சொல்றேன். சரி சரி. டேய் லூசு, நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத. ஓ அதுவா? மறக்கல. மூஞ்சிய பாரு, சிரிச்சுட்டு இருடா. சரிங்கம்மா தாயே, நீங்க கிளம்புறீங்களா? அண்ணி சொல்றதும் ஏதோ கொஞ்சம் சரியாதான் தோணுது. அப்பாவும் கொஞ்ச நாளாவே என்ன பண்றாருன்னே தெரியல. யார்கிட்ட கேட்கலாம்? கரெக்ட், அவகிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவளும் அப்பாவும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிறாங்களா. பாப்போம். அவகிட்ட கேட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகும். சேன், இந்த புதுசா வந்திருக்கோன்னு நீ பார்க்க பார்வையே சரியில்லையே. அப்படி என்னதான் இருக்கு 2 பேருக்கும்? அது நான் நான் அவனை லவ் பண்றேன். ஏய் கங்க்ராட் ஸ்ரீ. அட போடா, ஆனா அவனுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. ஆனா என்ன பிடிக்கும். ஆமாடி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவன் யாரு?
இவ்வளவு நாள் எங்க இருந்தான்? தெரியலையே, அவன் யாருன்னு அவனுக்கே தெரியல, வேற எப்படிடா எனக்கு தெரியும்? ஓ, அப்போ நீ அவனை எப்படிதான் மீட் பண்ண? டேய், அது ஒரு பெரிய கதைடா. அதை நான் இன்னொரு நாள் உனக்கு விலாவரியா சொல்றேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுமா, ஆளு செம்ம ஸ்மார்ட்டா தான் இருக்கான். சரி சரி, நான் அப்போ கிளம்பேனா? மைக்கேல், வேற ஒரு முக்கியமான விஷயம். அவன் கொஞ்ச நாளா தான் இங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. ஏய், புரியலடி. லூசு லூசு, அவன் பிறந்ததுல இருந்தே இங்கதான் இருக்கான். எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு தான் அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஏன் அவன்கிட்ட உனக்கு உண்மையை சொன்ன என்ன? அவன் தமிழ்நாட்டுக்காரன் தான் பார்த்தாலே தெரியும். ஏன்னா எனக்கு சொந்தக்காரெல்லாம் எல்லாம் அங்கதானே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளா தான் நீங்க இருக்கான்னு சொன்னா அவன் கண்டிப்பா என்ன விட்டுட்டு போயிருவோம்ல. அவன் மட்டும் என்ன விட்டுட்டு போயிட்டா என்னால அதை தாங்கவே முடியாதுடா. அதனாலதான் நீ பிறந்ததுல இருந்தே இங்கதான் இருக்கானே அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. எனக்கு அத்தையும் மாமா தானே சொல்லி வச்சிருக்கேன். இருந்தாலும் அவன் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லைன்னு புலம்பிட்டே இருப்பான். மைக்கேல், எனக்கு ஜான் கண்டிப்பா வேணும். அவன் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அது சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? சரி லூசு, அதுக்காண்டி எல்லாம் சொல்லல. திடீர்னு நீ என்னைக்கும் என்னையும் ஜானையும் பாத்தீங்கன்னா அவங்கிட்ட போய் நீ இப்ப கொஞ்ச நாளா தான் இங்க இருக்குன்னு சொல்லிட மாட்டலாம். அதுக்காண்டி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, கவலைப்படாத கவலைப்படாத, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னா, தைரியமா இரு. என்ன வந்ததுல இருந்து அமைதியாட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சுல, அதான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஹரிச்சந்திரன் அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எல்லாத்தையும் அவரு பார்த்து பார்த்து பண்றாரு. வேற என்ன, நான் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கேன்னு பார்த்தாலே தெரியுது. ஆனா அப்பா, அவரு சந்தோஷமா இல்லையே. என்ன சொல்ல வரீங்க இப்போ? ம், அப்பான்னு உரிமையா சொல்றா, ஆனா அவரு கொஞ்ச நாளா யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் உனக்கு தெரியாதோ? காது கேக்குதா? உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். தமிழ் சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏய், நீ பொய் சொல்றேன்னு உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. ஆனா உன்னால மட்டும் என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. உங்க வீட்ல வளர்க்குற நாய்க்கு கூட என்னால எந்த பிரச்சனையும் வராது. உங்க வீட்ல இருக்கிறவங்களால எனக்கு பிரச்சனை வராம இருந்தா சரிதான். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா ஏன் இப்படி சோகமா இருக்காங்கன்னு காரணத்தை சொன்னா மட்டும் நீங்க சரி பண்ணிருவீங்களா? பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குதான் உங்களுக்கு நேரமே இல்லையே. அப்படி இருந்துச்சுன்னா உங்க அப்பா கிட்ட நீங்களே கேட்டிருப்பீங்களே. அப்படி என்னங்க ஈகோ உங்களுக்கு அப்பா கிட்ட? எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினாலே எல்லாம் சால்வ் ஆயிரும். ஆனா பேச மாட்டீங்க. அதானே, எதுக்கு பேசணும்? யாரோ ஒருத்தங்க கிட்ட மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசுவோம். ஆனா நம்மளோட பெத்த அப்பா அம்மா கிட்ட பேச நேரம் இல்லைல்ல. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியவே புரியாது. ஆனா ஒரு நாள் புரியும் போது அவங்க நம்ம பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அவரு ஒன்றும் ஏன் அப்பா கிடையாது, உங்க அப்பா. அவரு ஏன் கவலையா இருக்காருன்னு அவர்கிட்ட கேட்க முடியாம என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதுல என்ன நியாயம் இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஏய், நிறுத்து. ஐயோ தமிழ், என்னாச்சு? எதுக்கு இப்படி சின்ன பிள்ளை தானே உட்காந்து அழுதுட்டு இருக்க? எனக்கு வாழவே பிடிக்கல சந்தியா, செத்து போயிடலான்னு தோணுது. என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இப்படி எல்லாம் பேசாத, கேட்கவே கஷ்டமா இருக்கு. சந்தியா, என்ன சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னே எனக்கு தெரியல. இங்க பாரேன், என்கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். தோட்டத்துல ஒரு பொண்ணு இருக்கால, அவளைதான் அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. ஆனா ஏனே தெரியல, அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இத எப்படி அப்பா கிட்ட போய் சொல்லணும் எனக்கு தெரியல. அந்த விஷயத்தினாலதான் அப்பா என்கிட்ட கோவமா பேசாம இருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது இல்ல சந்தியா, வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஆனா என்ன விஷயம்னு அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா தெரியுது. ஆனா போய் கேட்டாத ஏன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. ஓ, இவ்வளவுலாம் இருக்குல்ல. ஆனா இதையும் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. உன்கிட்ட சொல்ற அளவுக்கு இது அவ்வளவு பெரிய விஷயமா எனக்கு தோணல. ஆனா அதாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன மன்னிச்சிரு சந்தியா. சே லூசு, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? என்கிட்ட சாரி கேட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாதடா. அது மட்டும் இல்லாம நான் உன் அப்பா கிட்ட போய் பேசினேன் தெரியுமா? அவரு எவ்வளவு நல்லா பேசினாரு. அதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு என் மேல எந்த கோவம் இல்லை.
என்ன சொல்ற நீ? அப்பா கிட்ட பேசுனியா? ஆமா தமிழ், ரொம்ப நேரமா அப்பாவும் நானும் பேசிட்டு தான் இருந்தோம். நீ வந்ததுக்கு பிறகுதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். இப்ப நான் ஏதோ ஒரு பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முளை பாரமும் குறைஞ்சிரும். ஹே லூசு, என்ன சொல்ற? சந்தியா, என்னடா? லூசு லூசு, அவ வந்திருக்கா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? அடுத்தவங்களுக்கு ரூமுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு வரணும் ஒரு மேனஸ் இல்லை உனக்கு? சாரிங்க, அப்பா தான் ரூம்ல யாரும் இல்ல, போய் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. நானும் ஆள் இல்லைன்னு நினைச்சு வந்துட்டேன். ரோட்ல போற நாய் தான் இப்படி யாரு இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியாம அது பாட்டுக்கு வரும். அது மாதிரி திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி வந்துட்டு என்ன பேச்சு பேசுற நீ? சத்தியமா எனக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரியாது, யாரும் இல்லைன்னு நினைச்சுதான் நான் வந்துட்டேன். ஏய் சும்மா நடிக்காதடி, நீ எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தமிழ், நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன், அவன் மேல அவன் மூச்சு காத்து கூட படக்கூடாது. அவனுக்கு தான் உன்னை பார்த்தாலே பிடிக்கலையா, அருவருப்பா இருக்கான். ஹே சந்தியா, சும்மா இரு. தமிழ், நீ சும்மா இரு, உனக்கு இதெல்லாம் ஒன்னும் தெரியாது. சந்தியா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்ல. தமிழ், உனக்கு வேணா இது ஈஸியா இருக்கலாம், எனக்கு இது ஈஸி இல்ல. என்னோட பிரைவசிக்குள்ள யாரு வரதே நான் விரும்ப மாட்டேன். ஹே லூசு, நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நாம தான் டோரை க்ளோஸ் பண்ணிருக்கணும். என்னடா பேசுற நீ? கதவு பூட்டி இருந்தாலும் திறந்திருந்தாலும் உள்ள வரவங்க பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணும். இது என்ன அவளோட ரூமா அப்படியே வரதுக்கு? சரி சரி, டென்ஷன் ஆகாத சந்தியா. ஏய் ஜான், ஏன்டா ஒரு மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? என்ன ஆச்சு திடீர்னு உனக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே வண்டி ஓட்டிட்டு இருந்த. எனக்கு வாழவே பிடிக்கல, தலையெல்லாம் சுத்துது. எனக்கு நான் யாருன்னே தெரியல. Shit, கடவுளே, நான் யாரு? நான் யாரு எனக்கு தெரிஞ்சாகணும். கடவுளே, இந்த ஜானுக்கு எதுவுமே ஞாபகம் வந்துடக்கூடாது. எப்படியும் ஞாபகம் வந்துச்சுன்னா அவன் என்ன விட்டுட்டு போயிருவான். அவனை என்னால யாருக்கும் விட்டு தரவே முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜான், ஒருவேளை உங்க அப்பா அம்மாக்கு ஞாபகம் வந்திருக்குமா இருக்கும். என்ன பண்றது, அவங்கதான் அந்த உலகத்தை விட்டுட்டே போயிட்டாங்களே. உனக்குன்னு இருக்கிறது நான் தான், எனக்குன்னு இருக்கிறதும் நீதான். என்னாலையும் நான் இல்லாம இருக்க முடியாது, என்னாலையும் நீ இல்லாம இனி வாழவே முடியாது. செலின், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. எனக்கு உன்னையும் தாண்டி ஏதோ ஒரு உணர்வு என்ன ஏதோ பண்ணுது. இதுதான் அந்த ஏழாம் அறிவுன்னு சொல்றதா? என்னதான் நமக்கு நம்மளே அறியாம இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் எங்கேயோ தவிக்குது, எங்குதுன்னு தெரியுதுல்ல? என்ன ஆதி சார், இப்படி கூலா உட்காந்து வாண்டி விட்டுட்டு இருக்கீங்க? உங்களை காணாமங்க எத்தனை உயிர் தவிச்சிட்டு இருக்குன்னு தெரியுமா? பத்தாததுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேற. ஒரு வழியா சஸ்பென்ஸா உடைச்சாச்சு. உங்க அதிக மறுபடியும் கொண்டு வந்தாச்சு. இனிமே என்ன, ஹீரோயினோட வேலைதான். எப்படி செலின் கிட்ட இருந்து ஹாதியை கூட்டிட்டு போறாங்கன்னு பாக்கலாம். ஹாதிக்கு தான் எதுவும் ஞாபகம் இல்லையே, வந்த உடனே வருஷம் பின்னாடி போக. ஆனாலும் என்ன பண்றாருன்னு பாப்போம்.